வணக்க மக்களே, நான் உங்க கோகுல். மக்களே, ஒரு சிலர் செய்யக்கூடிய அந்த செயல்களை பார்க்கும்போது பைத்தியம், லூசு அப்படின்ட்டு வேற ஏதாச்சும் போட்டு திட்டிடலாமான்னு தோணுதுங்க. அது போன்ற வேலையை தான் பண்ணி வைக்கிறாங்க. அவங்கலாம் என்ன மாதிரியான மனநிலையில இருக்காங்கன்றது சுத்தமா புரியலங்க. ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா, ரீசென்ட்டா நம்மளுடைய தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் கரூர் போயிருப்பாரு வேணுமோ. கரூர் போனார் இல்லையா? ஸோ அந்த கரூர் ஸ்டாம்பீட்ல பாதிக்கப்பட்டு ஒரு 41 பேர் சம்திங் இறந்து போனாங்க. அவங்கள் குடும்பம் சம்மந்தப்பட்டு ஒரு சிலருக்கு தற்காலிக வேலை பணி நியமனம்லாம் கொடுத்தாங்க இல்லையா? அந்த ஈவென்ட்டுக்கு போயிட்டு அவர் ரிட்டர்ன் ஆகும்போது, ஒரு ஒரு நபர் ஒரு குழந்தைய தூக்கி ஐ திங்க் அவங்களுடைய அப்பான்னு தான் நினைக்கிறேன். அவருடைய குழந்தைய தூக்கிக்கிட்டு, அந்த குழந்தை கையில மாலைலாம் குடுத்து, அவர் ஒரு 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 செட்டப் போட்டு வச்சிருக்காங்க. அந்த செட்டப் என்னன்னா, முதல்வர் அவர்கள் இந்த ரோட்ல வருவாருமா, அவர் வரும்போது நம்ம கை காமிக்கணும். கார நிறுத்துவாங்க. கார நிறுத்தி அவங்க வருவாங்க. நம்ம மாலை போட்டு அவருக்கு ஹாய் சொல்ல போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு செட்டப் அந்த பாப்பா கிட்ட. அந்த பாப்பாவும் லிட்ரலி அது நம்பி இருக்கு. பாவம் அந்த குழந்தை கையில மாலைலாம் அழகா வச்சுக்கிட்டு, பாப்பா நாங்க என்னங்க செய்யும்? அது நம்ம தானே என்ன சொன்னாலும் பாப்பா நம்ம தானே செய்யும். எந்த அளவுக்கு இவங்க ட்ராமா உட்படுத்துறாங்க பாருங்களேன் குழந்தைகளை. அது அந்த குழந்தை மாலையை பிடிச்சிக்கிட்டு அது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்ல இருக்கு. ஓகே, விஜய் மாமா வர போறாரு, நம்ம அழகா மாலை போட்டு நம்ம ஹாப்பி ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த குழந்தை அவ்வளவு சந்தோஷத்துல காத்துக்கிட்டு இருக்குங்க. கான்வாய் வருது, முதல்வர் அவர்களுடைய வாகனங்கள் அந்த கான்வாய் எல்லாம் வருது. விஜய் அவர்கள் அந்த இடத்துல காரை நிறுத்தல. அந்த பாப்பா கதறி பயங்கரமா அழுதுகிட்டு இருக்குங்க. விஜய் மாமா கார் நிறுத்தல அப்படின்ட்டு, அவர்கள் கார் நிறுத்தல அப்படின்ட்டு பயங்கரமா கதறி அழுதுகிட்டு இருக்குங்க. அந்த காட்சிகள்லாம் பார்க்கும்போது அந்த குழந்தைய நினைச்சு பரிதாபப்படுறதா, இல்ல அந்த அந்த குழந்தைக்கு இந்த மாதிரியான ட்ராமாஸ கொடுத்துருக்கக்கூடிய இந்த வாயில வந்துருதுங்க. பட் இவங்க எல்லாம் என்ன நினைச்சு இந்த மாதிரி செய்யறாங்கன்னு தெரியலங்க. சின்ன குழந்தைகளுக்கு தேவையானதா இதெல்லாம்? ம். அதுங்க எப்படி அடம் பிடிக்கும்? இது போன்ற விஷயங்கள் அதுங்களுடைய மனசை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட வைக்கும்? இது எனக்கு புரியல. நம்மளுடைய தமிழக முதல்வர் அவர்களை திட்டாதீங்க. அவரை பார்ப்பதற்கு இங்க கோடான கோடி மக்கள் இருக்காங்க. இந்த மாதிரி எத்தனையோ லட்சக்கணக்கான குழந்தைகள் இருக்காங்க. அவங்களுக்காகலாம் அவர் இறங்கி இறங்கி அவருடைய வேலையை விட்டுட்டு போயிட்டு அவங்களை குஷிப்படுத்திட்டு இருக்க முடியாது. அந்த குழந்தைகளை குஷிப்படுத்திட்டு இருக்க முடியாது. ஸோ அவருக்கு நிறைய வேலை இருக்கு. நம்மளுக்காக ஒர்க் பண்றதுக்கு அவருக்கு நிறைய வேலை இருக்கு சிஎம்க்கு. ஸோ அது போன்ற முதல்வர் பிஸியா தான் இருக்க செய்வாரு. அவர் பாட்டு போதான் செய்வாரு. அது போன்ற ஒரு நபர்கிட்ட குழந்தைகளை தூக்கிட்டு போயிட்டு இந்த சோசியல் மீடியா மோகத்துக்காக, இந்த வியூஸ் மோகத்துக்காக பசங்களை ஒரு ட்ராமாக்கு உட்படுத்துறது, அதுங்க கிட்ட ஒரு செட்டப் போட்டு அதுங்களுடைய மனசுல ஒரு ஒரு மாதிரியான ஒரு ரணத்தை கலக்கிறது. என்ன மாதிரியான ஒரு மனநிலை இது? இது தயவு செஞ்சு நிறுத்திடுங்க. இது போன்ற விஷயங்களை தயவு செஞ்சு நிறுத்திடுங்க. யாரா இருந்தாலும் சொல்றேன். குழந்தைகளை ஒரு ஸ்டார்ஸ் மேல மிகப்பெரிய ஒரு அபிப்பிராயத்தை புகுத்தாதீங்க. அது டேஞ்சரா மாறும். அந்த ஸ்டார்ஸுக்கு நாளைக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா அது உங்க குழந்தைய தான் பாதிக்கும் முட்டாள்களா? அப்படின்னு தான் இந்த இடத்துல சொல்ல தோணுது. அதுங்களுக்கு தெரியாது. பச்சை குழந்தைங்க. அதுங்களுக்கு ஒண்ணு வேணும்னா அது வேணும் தான். அதுக்காக தலைகீழ நிப்பாங்க. அது எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனைக்கு நாளைக்கு வழிவகை செஞ்சு விடும் தெரியுமா? ப்ளீஸ் அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ இந்த இடத்துல எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டேஷன்ஸ்ன்னு இருக்கு. அதை கடந்து நிறைய பேர் போறாங்க. அது மிகப்பெரிய ஒரு தப்பு. நான் கூட ஒரு நல்ல விஜய் அவர்களுடைய ஃபேன் தான் நான் கூட தான். ஆனா எனக்குன்ட்டு சில லிமிட்டேஷன்ஸ் இருக்கு. அந்த லிமிட்டேஷன்ஸை நான் கிராஸ் பண்ண மாட்டேன். சில தராதரம் இருக்கு, சில ரூல்ஸ் இருக்கு. இதுக்கு இப்படிதான், இதுக்கு இப்படிதான் அப்படின்னு. தயவு செஞ்சு அதை ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு குழந்தைய வளர்க்கக்கூடிய பெற்றோர்களே, குழந்தையோட படிப்புல ஃபோக்கஸ் பண்ணுங்க. அது போன்ற விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுங்களை திணிப்பு, அதை சொல்லுவாங்களே, ஒருத்தவங்களுடைய அந்த ஃபேமை திணிக்கிறது குழந்தைங்க மேல. ப்ளீஸ் இதெல்லாம் தேவையில்லாதது. விஜய் அவர்கள் கூட இது தேவையில்லாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஏங்க ஒரு குழந்தை நடு ரோட்ல அழுதுகிட்டு விஜய் மாமா வேணும், விஜய் மாமா வேணும்ன்றது விஜய் அவர்கள் விருப்பப்படுவாரா என்ன? அது அவருக்கே பிடிக்காது. பிள்ளைகளோட படிப்பை பாருங்க, அதுங்களுடைய நலன்களை பாருங்க. இப்பயே அதுங்களுக்கு சோசியல் மீடியா, இந்த ஃபேமு, லைக்கு அப்படின்ற இந்த தாக்கத்தை கொடுத்துறாதீங்க. வருங்காலம் சூன்யமாயிடும். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்களே? நான் பேசுனது தப்பு இருக்கா? இல்ல ரைட்டா தான் பேசியிருக்கேனா? நீங்க சொல்லுங்க. நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோல பார்க்குறேன். பை நண்பர்களே.